எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ரிஷப ராசியின் பலன்களை பற்றி சிறப்பாக விளக்க வருகை தரும் ராஜநிலை ஜோதிடர், மெடிக்கல் அஸ்ட்ரோ எஸ் ஜோதிடம் டாக்டர் திருமதி எஸ் சுகந்தி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். காலச்சக்கரம் சுழன்று கொண்டிருக்கிறது. அந்த அற்புதமான நுணுக்கத்தை நான் எங்க பார்த்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருநாயகம் படத்துல ஒரு இடத்துல பார்த்தேன். மாடிக்கு போனேன், அதனுடைய மகிமையை கண்டேன். சிறப்பு சிறப்பு சிறப்பு. ஏன்னா ஜோதிடத்துல எத்தனையோ வாய்ப்புகள் எங்கெங்க புதைப்பொருள். அப்ப அந்த ஜோதிடம்ங்கிறது மிகப்பெரிய புதைப்பொருளா எனக்கு தெரிஞ்சது. இப்படிப்பட்ட நிபுணர்கள்லாம் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிறாங்களா, மூல முடுக்கலா இருக்காங்களா அப்படின்னு வியந்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான நபரை பார்த்தேன். அவரு வருவார், விரைவில் வருவாரு, அப்ப பேசிக்குவோம். அப்போ இந்த ஜோதிடத்துல என்னன்னா, காலச்சக்கரப்படி 1ஆம் இடம் என்பது தலை அப்படிங்கிற விஷயம் சொல்லிட்டாங்க. யார் தலையை அழகா சீவி இருக்கிறாங்களோ அந்த மேசராசி நல்லா பேசும். அந்த முதல் ராசி பேசும். இந்த 2வது ராசிங்கிறது முகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. முகத்துக்கு அழகு செய்தல் அப்படிங்கிற விஷயம். அப்ப முகத்துக்கு யார் அழகா வச்சு பொட்டு வச்சு அழகா பவுடர் பூசி யார் மேக்கப் இருக்காங்களோ அவங்களுக்கு 2ஆம் இடம் நல்லா பேசும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்ப அந்த 2ஆம் இடத்துக்குள்ள என்னென்ன இருக்குதோ எல்லாமே தெளிவா இருந்ததுன்னா தான் சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்துக்குரிய. இப்ப ஜோதிடத்துல ஆண்களுக்கு பெண்கள் சளைத்தவர்கள் அல்ல. அது அந்த காலத்துல முதல் கொண்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. அதுல இப்ப தற்சமயத்துல ஜோதிடத்துல இப்ப நான் பார்க்கும்போது அருகில் ராணிப்பேட்டைங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஏன்னா எனக்கு ஒரு வாழ்க்கையில திருப்புமுனை தந்தது ராணிப்பேட்டை. அதே போல வள்ளிமலையிலிருந்து ராணிப்பேட்டைக்கு போயிருக்கோம். ஒரு அற்புதமான திருப்பதி தண்ட இடம். அங்கிருந்து டாக்டர் எஸ் சுகந்தி அவர்கள் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொன்னாங்க. அதை பத்தி விஷயங்கள் அவங்க என்ன தரப்பில் பேசுறாங்க அப்படிங்கிறத விட, இந்த ரிஷபராசியினுடைய பலன்களை உங்களுக்கு அனைவருக்கும் தொகுத்தளிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. பொதுவாக அனைவருக்குமே 30 நிமிடம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறதா நம்ம ஐயா சொல்லியிருக்கார். அதனால 30 நிமிடங்கள் அவங்க ஒவ்வொருவர்களும் எடுத்துக்கொண்ட நிகழ்ச்சி முடிச்சுக் கொள்ளலாம். அவர்களை வருக வருக என்று கூறி ரிஷபராசியின் பலனை அற்புதமாக அள்ளி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சுக்லாம் வரதனம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேது சர்வவிக்னோபசாந்தயே ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத். அந்த முக்கன் முதல்வன் நாம் நாயக பெருமானை வணங்கி, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்ற அந்த திருச்செந்தூர் முருகனையும் வணங்கி, அத்தனை ஜோதிட குருமார்களையும் வணங்கி, இந்த 2025 ரிஷபம் ராசியினுடைய புத்தாண்டு பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இந்த எல்லாமே காரண காரியம் இல்லாமல் எதுவுமே நடப்பதில்லை. எல்லாமே அந்த யூனிவர்ஸினுடைய யூனிவர்ஸ் பிளஸிங்ஸ். அதுக்கு என்ன அப்படின்னா, சார் நாங்க யாரையும் எந்த தலைப்பு இந்த ராசியை தான் சொல்லிட்டு நாங்க யாருமே சூஸ் பண்ணல, எல்லாமே சார் தான் செலக்ட் பண்ணாரு. அப்படின்னு பார்த்தா எனக்கு இப்ப சுக்கிரன் புத்தி நடக்குது. நான் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கேன்? ராணிப்பேட்டையில இருந்து வந்திருக்கேன். 2ஆம் இடம் ராணிப்பேட்டை. அதாவது ரிஷபம் ராசி என்பது சார் கொடுத்தது. இது இயற்கையாகவே எனக்கு அந்த தலைப்பு பொருந்தி போயிடுச்சு. ஏன்னா 2ஆம் இடம் என்பது மிக முக்கியமான ஒரு ஸ்தானம். தனம், வாக்கு, குடும்பஸ்தானம், உணவு, இதை பற்றி கூறுகின்ற ஒரு அற்புதமான இடம். காலபுருஷனுக்கு 2வது இடம் இந்த ரிஷபராசி. புத்தாண்டு என்னைக்கு பிறக்குது? பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு புதன்கிழமையில் உத்திராடம் நட்சத்திரத்திலே இந்த புத்தாண்டு பிறக்கின்றது. உத்திராடம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம். உத்திராடம்னா விநாயகர். புத்தாண்டு அன்று நமது வழிபாடு எப்படி இருக்க வேண்டும்? எல்லாருக்குமே பொதுவா எல்லா ராசிக்காரங்களுமே நம்ம என்ன பண்ணணும்? புத்தாண்டு அன்னைக்கு முக்கன் முதல்வனாம் விநாயக பெருமானை வணங்க வேண்டும். உத்திராடம் நட்சத்திரம் என்பது விநாயகருக்குரியது.
அந்த விநாயகரை வணங்கினாலே புத்தாண்டு அமோகமாக இருக்கும். அனைத்து ராசியினருக்கும் அமோகமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் நாம் விநாயகர் வழிபாட்டை கண்டிப்பாக அவருடைய கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். உத்திராடம் என்று சொன்னால் பலாப்பழம். பலாப்பழம் தானம் செய்யுங்கள். நட்சத்திர உணவை தானம் செய்யும் பொழுது அன்னைக்கு பரிகாரம் அன்னைக்கு முடிஞ்சிடுது. புத்தாண்டு நல்லா இருக்கணுமா, அன்னைக்கு போய் பலாப்பழம் தானம் செய்யுங்கள். புதன்கிழமை என்ன? பெருமாளுக்குரியது. உடனே அடுத்த ட்ரிப் எங்க போனோம்? விநாயகரை முடிச்சுட்டு பெருமாள் கிட்ட போயிடணும். பெருமாள் கிட்ட போயிட்டு அது படுத்து நின்றாலும் சரி நின்று நின்றாலும் சரி, பகவானே சங்கு சக்கரதாரி உன் காலை பிடிச்சிட்ட. இன்னொன்னு பாருங்க, ரிஷபராசிக்கு அதிபதி யாரு? சுக்கிரன். சுக்கிரனுக்கு அதிபதி யாரு? மகாலட்சுமி. மகாலட்சுமி எங்க இருப்பா? பெருமாளுடைய நெஞ்சில இருப்பா. சோ அவர் காலை பிடிச்சிட்டா நம்மளுக்கு வேற ஏதாவது வேணுமா வாழ்க்கையில? எல்லாருக்கும் என்ன, என் பைனான்சியல் எப்படி இருக்கும்? புத்தாண்டு முதல்ல அதை சொல்லுங்க. எனக்கு குழந்தை வேணும், கல்யாணம் ஆகல, கல்யாணம் ஆகணும், எனக்கு வீடு கட்டணும், பினான்சியல் முக்கியமா எப்படி இருக்கும்? அது இருந்தா எனக்கு எல்லாமே வந்துருமே, எல்லா ஹாப்பினஸும் எனக்கு வந்துருமே. அலங்காரதாரி அந்த பெருமாளை போய் சேவிச்சு அந்த துளசி தீர்த்தத்தை அந்த மார்கழி மாசம் வாங்கி குடிச்சிட்டு அந்த சடாரிய தலையில வச்சுட்டு அவனுடைய அருட்கடாட்சத்தை கண் பார்க்கிறார் பாருங்க, அந்த பார்வை திவ்ய தரிசனத்தை வாங்கிட்டு வந்தாலே போதும், புத்தாண்டு அமோகமாக இருக்கும். இதுல எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. அடுத்து சொல்ல போனா புதன்கிழமை என்ன? பச்சை பயிறு. பச்சை பயிறு சுண்டலா முடிஞ்சா செஞ்சு கொடுங்க, இல்ல வெல்லம் சேர்த்து பசுமாட்டுக்கு தானம் கொடுங்க. பச்சை பயிரை ஊற வச்சுட்டு அதுல வெல்லம் கலந்து பசுமாட்டுக்கு, உலகத்துல இருக்கிற அத்தனை கோடி ஜீவராசிகளுக்கும் நீங்க தானம் கொடுத்த பலன் ஒரு பசுமாட்டுக்கு கொடுத்தீங்கன்னா இதை விட வேற என்ன வேணும்? அன்னைக்கு சிறப்பு. புத்தாண்டுக்கு ஒரு மகத்தான பரிகாரம், மகத்தான வழிபாடு எல்லா ராசிக்காரங்களுக்கும் சேர்த்து இதேதான். சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் இதேதான். புதன் யாரு? அலிகிரகம். திருநங்கைகளுக்கு உதவி செய்யுங்கள், அது மிகச்சிறந்த பரிகாரம். திருநங்கைக்கு போய் ஒரு 10 ரூபாய் கொடுத்துட்டு அவங்க ஒரு ஆசீர்வாதத்தையோ ஒரு சிரிப்பையோட கொடுத்துட்டா புதன் பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைச்சிடுச்சு. எவ்வளவு மேன்மை. சின்ன சின்ன விஷயம் தான், ஒன்னும் பெரிய செலவு கிடையாது. கோயிலுக்கு போய் வழிபாடு, ஒரு பச்சை பயிருக்கோ ஒரு பலாப்பழத்துக்கோ ஒரு இது பசுமாட்டுக்கு செய்யறதுக்கோ எந்த ஒரு செலவும் கிடையாது. ஆனா பரிபூர்ண ஆசீர்வாதம், கிரகங்களின் ஆசீர்வாதம் கிடைக்கின்றது, பகவானின் ஆசீர்வாதம் கிடைக்கின்றது. புத்தாண்டு நம்மளுக்கு அமோகமா இருக்கும். இதை நம்ம அழகா செய்யலாம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 5 முதல் 12 வயது வரை உள்ள குழந்தைகள் புதன். 5 வயசுக்கு கீழேன்னா அது குரு. அந்த வயசு குழந்தைகள்லாம் குரு கேட்டகரிக்கு வந்துருவாங்க. 5 வயசுக்கு மேல 12 வயசுக்கு இருக்கிற குழந்தைகள்லாம் புதன் கேட்டகரி. அந்த மாதிரி ஒரு குழந்தை உங்க கண்ணுல தென்படும் இல்ல, ஒரு கோவில்ல இருக்கும், போற வழியில இருக்கும். ஸ்டேஷனரினா புதன். பச்சை கலர்ல பேனா, பச்சை கலர்ல பென்சில், ரப்பர், பேப்பர், இதை வாங்கி ஒரு சின்ன நோட்டு அதை வாங்கி அந்த குழந்தைங்களுக்கு அன்னைக்கு கொடுக்கலாம். எவ்வளவு சூப்பரா இருக்கும். புதன் பிளானட்டோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு அன்னைக்கு கிடைச்சிருமா? அப்போ அந்த புத்தாண்டு நம்மளுக்கு எவ்வளவு அமௌண்ட் நம்மளுக்கு பரவாங்க. நம்ம ஒரு பொருளை ஒருத்தருக்கு கொடுத்து அவங்க சிரிப்போட அதை கையில வாங்கிட்டாங்கன்னா அவ்வளவுதாங்க, முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு முடிஞ்சிருச்சு, நம்மளுக்கு பிளானட் ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு. அந்த பிளானட் சம்பந்தப்பட்ட பகவானின் ஆசீர்வாதமும் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அப்ப எவ்வளவு ஹாப்பியா வீட்டுக்கு வருவோம். எல்லாமே கிடைச்சிருமா? அவ்வளவுதான். வந்தா வேற என்ன வேணும்? வீட்டுல பெரியவங்க இருக்கிறாங்களா, ஆசீர்வாதம், அவ்வளவுதான். இன்னைக்கு அந்த மாதிரி தான் அந்த புத்தாண்டுல நம்ம அந்த வழிபாடுகளை செஞ்சு அந்த தானங்களை செய்து நாம் ஆசீர்வாதம் பெற வேண்டும். சரி, புத்தாண்டு பிறக்கின்றது. உலகத்துக்கு எப்படி இருக்குது புத்தாண்டு பிறப்பு? அப்ப நம்ம என்ன சொல்றோம்? புத்தாண்டு பிறகுது 12 ராசி கட்டத்துல 9 கோள்கள் தான் நிற்கின்ற இடத்தை வைத்து அப்படிதானே ஜாதகத்துல முடிவு பண்றோம், ஒரு சுய ஜாதக கட்டத்துல. அப்போ உலகத்திற்கு என்ன மாற்றம் அந்த புத்தாண்டு பிறப்பதனால, அப்ப நிக்கிற சாரத்தினால உலகத்தில் என்ன மாற்றம்னா, கண்டிப்பாக உலகத்தின் ஆங்காங்கே சில நாடுகளில் போர் நடப்பதற்கான வாய்ப்புகள். இந்த 11ல போய் ராகு நிக்கிறாரு இல்லையா, 4ல போய் கேது நிக்கிறாருல, வேற யாருக்கு வேலை செய்வா? ராகு கேது விட்டா வேற யார் செய்வா? செவ்வாய், சனி, ராகு, கேது. இதனுடைய அமர்வின் தன்மையினாலே ஆங்காங்கே சில சிக்கலான பிரச்சனைகளை உலகம் எதிர்கொள்ள நேரிடும். அடுத்து இந்தியாவுக்கு வரலாம். இந்தியாவுக்கு எப்படி இருக்கு இந்த புத்தாண்டு பிறப்பு?
நல்ல பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பா நம்ம நாட்டுக்கு இருக்கு. ஆள்றது யாரு? ஆன்மீக குரு. கண்டிப்பா ஆன்மீக வழியில் செல்பவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் மட்டும்தானே நடக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பொருளாதார மாற்றம் கண்டிப்பா, முன்னேற்றம் நிச்சயம். அடுத்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம பேச வந்த டாபிக் என்ன? ரிஷபம் ராசி. அந்த ராசிக்கு எப்படி இருக்கு இந்த புத்தாண்டு? ரிஷபம் ராசி காலபுருஷனுக்கு 2வது வீடு. அதுவே என்னது? தனம், குடும்பம், வாக்கு. அற்புதமான ஒரு ஸ்தானம். அதுல யார் உச்சம்? சந்திரன் உச்சம். சந்திரன் உச்சமான என்ன நடக்கும்? மனசு தெளிவா இருக்கும். மனசு தெளிவா இருந்தா என்ன நடக்கும்? நாம் செய்கின்ற எண்ணங்கள், காரியங்கள் எல்லாம் தெளிவா நடக்கும். மனசுக்கு தெளிவா இருந்தா தானே நடக்கிற எல்லாமே தெளிவா இருக்கும். எண்ணுகின்ற எண்ணங்கள் தெளிவானால் அனைத்தும் நல்லதுதான். நம்ம ஆக்ஷன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்ட். அப்போ அந்த வீட்டுக்கு அதிபதி யாரு? சுக்கிரன். அவரு என்னது? மகாலட்சுமிக்குரியவரா? அப்போ ஒரு நேர்த்தியாக உடை அணிவதில் ஆகட்டும். முதல்ல சுக்கிரனை யாருங்க? அழகு. யாரு? ரிஷபம் ராசினாவே யாரு? அழகு. உடை அணிவதில் ஒரு நேர்த்தி, எப்போ தன்னை அழகுபடுத்திப்பாங்க. அடுத்து யாரு? சென்ட், ஒரு பர்ஃபியூம், எப்பவுமே ஒரு குட் ஸ்மெல். சுக்கிரன் தான். அதுக்கடுத்து யாரு? சினி ஃபீல்டு. இன்னைக்கு இருக்கிற பாருங்க 90% யாரு? கர்ணத்துல பார்த்தா தைத்துளை கர்ணம் வந்துருவாங்க. சினி ஃபீல்டுல இருக்கிறவங்க. ராசியில பார்த்தா ரிஷபம் ராசி வந்துருவாங்க. சுக்கிரன் அருள் இல்லைன்னா ஒருத்தர் சினி ஃபீல்ட்ல போய் ஜெயிக்க முடியுமா? அழகு இல்லாம சினி ஃபீல்ட்ல இருக்க முடியுமா? மீடியா எஃபெக்ட் இல்லாம முடியாது. அப்போ மென்மையானவர்கள் இந்த ரிஷபம் ராசியில இருக்கிறவங்க, தன்னால எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, ரொம்ப சென்சிட்டிவ். ஆனா சின்ன தோல்விகளை கூட தாங்கக்கூடிய சக்தி அவங்க கிட்ட கிடையாது. ஏன்னா மென்மையானவர்கள் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு ராசிக்குரியவர்கள். இதுல என்னென்ன இருக்கு? கிருத்திகையில 2, 3, 4 பாதங்கள் இருக்கு. ரோகிணியில 1, 2, 3, 4 பாதங்கள் இருக்கு. மிருகசீரிடத்துல 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். இத்தனை நட்சத்திரத்துக்குரிய பாதங்களுக்குரியவர்கள்லாம் ரிஷபராசின்னு சொல்றோம். இப்போ இந்த ரிஷபராசிக்கு இந்த புத்தாண்டுல என்ன மாற்றம் நடக்குது? இப்போ நம்ம என்ன சொல்வோம்? கோச்சார கிரகங்கள் இருக்கு இல்லையா? அது எதுக்கு வரும்? ராசிகளுக்குள்ளதான் டிராவல் பண்ணும். இப்போ இன்னொரு கொஸ்டின் வரும். நம்ம லக்னத்துக்கு சொல்லணுமா, ராசிக்கு சொல்லணுமா புத்தாண்டு பலன்கள் அப்படின்னு ஒண்ணு வரும் இல்லையா? இப்ப கோச்சார கிரகங்களின் டிராவல் எப்பவுமே ராசிக்குத்தான் வரும் என்பதனால், இப்ப லக்னம்ன்றது உயிர் போன்றது, ராசின்றது உடல் போன்றது. அப்போ இத சின்ன சின்ன ஒரு பேலன்ஸ்னால நம்ம இத லக்னத்திற்கும் பொருத்தி கொள்ளலாம். அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரிஷப ராசிக்கு கோச்சார கிரகங்கள் எங்க எங்க நிக்குது அப்படின்னு பார்க்கும்போது இது எதை வச்சு சொல்லலாம்? ஆல் ஓவர் புத்தாண்டுல முதல்ல என்ன மாற்றங்கள் நடக்குதுன்றத முதல்ல பார்த்துட்டு தான் புத்தாண்டு முழுசும் எப்படி இருக்கும்னு நம்ம தீர்மானிக்க முடியும். அப்ப எப்படி இருக்கும் புத்தாண்டு முழுவதும்? என்ன நடக்க போகுது? முதல் மாற்றம் தமிழ் வருட பிறப்புன்னு ஒரு விஷயம் அங்க நடக்குது. ஏப்ரல் மாசம் குரோதி வருஷத்துல இருந்து விசுவாச வருஷம் அப்படின்ற ஒரு தமிழ் வருட பிறப்புன்ற ஒரு நிகழ்ச்சி அங்க நடக்குது. ஒரு தமிழ் வருட பிறப்பு ஒரு பக்கம் வச்சிருங்க. வருடக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய 3-4 கிரகங்களினுடைய பெயர்ச்சியை வைத்துத்தான் அந்த ஒரு வருட டிராவல் எப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ இதுல சுப கிரகம் வெல்கம் பண்ணணும்ல. இப்போ நல்லா சூப்பரான ஒரு ஆள் நம்ம வீட்டுக்கு வந்துட்டா எவ்வளவு ஹாப்பினஸ் நம்மளுக்கு. யாரு? குரு. அவர் யாரு? தனகாரகன். எந்த வீட்டுக்கு வராரு? தன வீட்டுக்கே வராரு. தனகாரகன் தன இடத்துக்கே வராரு. தனம், குடும்பம், பாகிஸ்தான் 2ஆம் இடம். அப்போ ரிஷபத்துக்கு 2ஆம் இடம் மிதுனம். அந்த இடத்துல ஜென்மகுரு படாத பாடுபடுத்தி இருக்கலாம். எவ்வளவோ பிளான் போட்டிருப்பீங்க, அந்த பிளான் எல்லாம் நடக்கல. இல்ல இதெல்லாம் நடக்கும்னு நினைச்சேன், இன்னும் நடக்கல. நடக்கும்னு நினைக்கிறேன், ஆனா நடக்கலையே அப்படின்னு 90% வரைக்கும் நடக்கலையேன்னு நினைக்கிற அனைத்து விஷயங்களும் ஒரு சுப குருவின் வருகையால் கண்டிப்பாக இந்த வருஷம் எல்லாமே சக்சஸ் சக்சஸ் சக்சஸ். அடுத்த உடனே வந்துருவாங்க ஜோதிட ஜாம்பவான்கள் ஒரு கேள்வியை தூக்கிட்டு, ஏங்க குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கும் பார்வைக்கு தானே பலம் அதிகம், இருக்கும் இடத்தை வச்சு எப்படி சொல்றீங்க சக்சஸ் சக்சஸ் சக்சஸ்? நான் என்ன சொல்றேன், நான் ஒத்துக்கிறேன், பார்க்கும் பார்வைக்கு பலம் அதிகம் தான். அதுக்காக ஒரு நல்லவங்க வீட்டுல உட்கார்ந்துருக்காங்க, அவங்களால ஒரு கெட்டது நடக்கும்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதே. வந்துக்கிறவங்க யாரு? நல்லது இருக்கும், நல்லவங்க இருக்கிற இடத்துல தாங்க மழை பெய்யும், நல்லதெல்லாம் நடக்கும். அப்போ எங்க வீட்டுக்கு அவங்க வந்துட்டாங்கன்னா ஒரு
இருக்காரு, எப்படி எங்க வீட்டுல கெட்டது நடக்கும்? கண்டிப்பா நான் முதல்ல எண்ணம் தாங்க வாழ்க்கை. நடக்கும் நீ நினை ஃபர்ஸ்ட். எனக்கு நடந்துருச்சுங்க, எனக்கு குழந்தை பிறக்க போகுது, எனக்கு கல்யாணம் ஆக போகுது, என் பினான்சியல் சூப்பரா இருக்க போகுது. நீ போயிட்டு கோவில்ல நின்று எனக்கு கொடுத்துட்ட, நீ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி பாரு, உனக்கு வருதா இல்லையா பாரு. நீ குடுன்னு கேட்கும் போதே உனக்கு இல்லைன்னு அர்த்தம். எனக்கு இத குடு குடு குடுன்னு கேட்டாவே உனக்கு இல்ல, அதனாலதான் நீ கேக்குற. யூனிவர்ஸ்க்கு வந்து தெரியாது, அது என்ன சொல்லுமா தெரியுமா? நீ என்ன சொன்னாலும் ததாஸ்துன்னு சொல்லும். எனக்கு எவ்வளவு கொடுத்துருக்க, எவ்வளவு ஹாப்பியா நான் இருக்கேன், தேங்க்ஸ். எனக்கு குழந்தை இல்ல, குழந்தை கொடுத்துருக்க, தேங்க்ஸ். குழந்தைய கொடுக்க போற, அதுக்கு தேங்க்ஸ். எனக்கு கல்யாணம் பண்ண போற நீ இந்த வருஷம், அதுக்கு உனக்கு தேங்க்ஸ். எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல பழகுங்கள். யார் ஒருவர் நன்றி உணர்வோடு மீண்டும் 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 யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருக்கிறார்களோ அந்த விஷயம் 100% உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இதுதாங்க வழிபாடு. வழிபாடுன்றது வேற எதுவுமே கிடையாது. பரிகாரம்ன்றது என்ன? சரி, வழிபாடுன்றது இதுன்னு சொல்லிட்டேன். பரிகாரம் என்ன? ஒண்ணுமே இல்ல. லட்சக்கணக்கில் யாகம் நடத்து, இத்த பண்ண அத்த பண்ண, அதெல்லாம் இல்ல. பரிகாரம் என்பது மன்னிப்பு. கடவுளே, தெரிஞ்சோ தெரியாமலையோ போன பிரிவிலையோ எங்க தாத்தாவோ அப்பாவோ இல்ல நானோ ஏதோ தெரியாம அந்த தப்ப பண்ணிட்டேன், தயவு செய்து மன்னிச்சிரு. காலை புடிச்சிட்டு எனக்கு உன்னை தவிர வேற யாருங்க, என்னை தூக்கி விட்டுரு, உன்னை நம்பி வந்துட்டேன், எனக்கு உன்னை தவிர வேற யாரும் தெரியாது. நீ எப்ப போய் மனசார அந்த கோவில்ல ஒரு நிமிஷம் நேருக்கு நேர் பார்த்து ஆத்மாவோட கனெக்ட் பண்ணி நீ பேசுறியோ அதுதான் பரிகாரம். அப்ப ஏற்பட்ட கோவில் தான். அவ்வளவு ஆற்றல் அங்க இருக்கு. ஒவ்வொரு கோவில்லயும் ஒரு பிளானட்டோட எனர்ஜி இருக்குங்க. திருப்பதியில சந்திரன் எனர்ஜி இருக்கு, பழனியில செவ்வாய் எனர்ஜி இருக்கு. ஏன் அதே முருகன் தான் திருச்செந்தூர்ல குரு எனர்ஜி. பழனிக்கும் திருச்செந்தூருக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. செவ்வாய் நீ பழனிக்கு போனீங்கன்னா நில வீடு சொத்து வாங்குவேன், திருச்செந்தூருக்கு போனா எல்லா சுபமும் நடக்கும். கல்யாணம் ஆகல, ஏன் எல்லாம் சொல்றாங்க, ஏன் எல்லா ஐயரும் எழுதி கொடுக்குறாங்க, திருச்செந்தூர் போயிட்டு வா நல்லது நடக்கும். குரு இருக்காருல்லங்க, குருவா இருக்கிறாருல திருச்செந்தூர் முருகன். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? சந்திரனும் இருக்குதுல்ல, தண்ணி கடற்கரையில இருக்கிற முருகன் அங்கதானே. குரு சந்திரன் 2 பேரும் ஒன்னா இருந்தா அப்படிப்பட்ட ஆற்றலை அள்ளி வழங்குகிறார். ஏன் பௌர்ணமிக்கு போகணும்னு சொல்றோம்? அன்னைக்கு தானே சந்திரன் வந்து முழுசா இருக்காரு, தன்னோட முழு பலத்தோட இருக்கிறார் இல்லையா சந்திரன். அதே நீங்க திருப்பதிக்கு போனாலும் பௌர்ணமியில போயிட்டு இரவு தங்கி வழிபாடு பண்ணி பாருங்க, அதோட பலனே வேற. மத்த நாளுக்கு போனா 10% 40%. பௌர்ணமி இரவு திருப்பதியில் தங்கி அன்னைக்கு வழிபாடு பண்ணிட்டு வந்தா 100% பலன். அத சொல்லித்தானே யூடியூப்ல 3 லட்சம் பேர் ஒன்னா போறான் திருச்செந்தூருக்கு. பௌர்ணமியில ஏன் போய் அவ்வளவு கூட்டம் குவியுது? குரு சந்திரன் அங்க ஆக்டிவேட் ஆகுதுங்க. ஒரு நைட் தங்கிட்டு வந்தா வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நல்லதா நடக்குது அவங்களுக்கு. அதனால மறுபடியும் அவங்க எப்ப போறாங்க? பௌர்ணமிக்கு போறாங்க. இன்னொரு விஷயம், பௌர்ணமி தொடங்கும் பொழுது பத்திரைக்கரணம் ஸ்டார்ட் ஆகும். அத்தனை பத்திரக்காரங்களும் பௌர்ணமி அன்னைக்கு திருச்செந்தூர்ல இருப்பாங்க. ஏன்? கரணத்தை ஆக்டிவேட் ஒருத்த தொட்டுட்டா வாழ்க்கையில வேற எதுவுமே தேவையில்லை, எல்லா பரிகாரமும் அவுட்டு தேவையில்லை, அவரே போதும், முருகன் ஒருத்த போதும், எல்லா ப்ராப்ளமும் சால்வ்டு. யாராவது பத்திரைக்கரணம் இருந்தா போய் பாருங்க. 3 பௌர்ணமி. பௌர்ணமி தொடங்கும் போது கோயிலுக்குள்ள இருக்கணும், அதான் கான்செப்ட். பௌர்ணமி தொடங்கும் போது பத்திரைக்கரணமும் தொடங்கிடும். இதுதான். இந்த கான்செப்டை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா எத்தனை புத்தாண்டு வரட்டும் ஒரு கிளாரிட்டி நம்மளுக்கு இருந்துட்டா அனைத்தும் சுபமே. நாள் என்ன செய்யும், கோள் என்ன செய்யும், ஈசரே முன்னாடி நான் பிடித்து விட்டேன்றாங்க. ஈசன் அடியார்கள் அப்படிதானே சொல்றாங்க. நாள் போய் என்னை என்ன செய்யும், கோள் என்னை என்ன செய்யும், நீ இருக்கல எனக்கு, நான் தான் உன்னை பிடிச்சிட்டு நிக்கிறனே அப்படின்றாங்களா சிவனடியார்கள். அப்போ ஒண்ணும் இல்ல, சனினால உங்களுக்கு பயமா? சனி பகவான் 7.5 சனி, பாத சனி, ஜென்ம சனி, கஷ்டம். ஒண்ணும் இல்ல, சனி பகவானுக்கு குரு யாரு? கால பைரவர். அவரை கெட்டியா முடிங்க. சனி வந்து உங்களை எதனா தொட்ட எதனா பண்ணிட முடியுமா? பெருசா வர வேண்டியத சின்னதா கால் இடிச்சு ஒரு சொட்டு ரத்தம் வர மாதிரி பண்ணி விட்டுருவார். போதும் இல்ல, நம்மளுக்கு பண்ண பாவத்துக்கு தம்மா தொட்டு போதும் இல்ல. கால பைரவரை பிடிங்க. சனி பகவானால பிரச்சனைனா அது ஒண்ணு போதுங்க. நான் திருநள்ளாறு போகணும், திருக்கொள்ளிக்காடு போகணும், அங்க போகணும், இங்க போகணும், தேவையே இல்லைங்க. உங்க ஊர் பக்கத்துல இருக்கிற பழமையான சிவன் கோவில்ல இருக்கிற கால பைரவர் முன்னாடி நின்று ஒரு சொட்டு தண்ணி விட்டு மன்னிச்சுட்டு பரிகாரம் சொல்லி கொடுத்தல, அதை சொல்லிட்டு வாங்க. ஒரே ஒரு தீபம் போதும், நல்லெண்ணெய் தீபம்.
2 தீபத்தை ஏத்திட்டு சனிக்கிழமை அன்னைக்கு சனி ஓரையப்ப போங்க. காலையில 6 to 7, மதியம் 1 to 2, நைட்டு 8 to 9. உங்களால் எது முடியுமோ. ஒண்ணுமே இல்ல வாழ்க்கையில பரிகாரம். தினமும் எழுந்து காலையில குளிச்சியா உங்க வீட்டுக்கு பக்கத்துல விநாயகர் இருந்தா அந்த கோயிலுக்கு போய் ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு உங்க வேலையை பாருங்க. ஆஞ்சநேயர் இருந்தா அவருக்கு போய் ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு உங்க வேலையை பாருங்க. நவ கிரகங்களை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுட்டு இருக்கிறவங்க இவங்க 2 பேர் தான். இவங்கள போய் குட் மார்னிங் அட்டடா அவன் வந்து நம்ம கிட்ட சொல்லிட்டு போய்க்கிறான், அவனுக்கு இன்னைக்கு நம்ம தான் நல்லா பாத்துக்கணுமேன்னு உனக்கு முன்னாடி அவங்க போய் நிப்பாங்களாம். அப்ப உங்களுக்கு எதனா கெட்டது நடக்குமா? நம்ம ஏன் பயப்படணும்? ஆனா ஒண்ணு, பரிகாரம்னு சொல்றத மட்டும் மனசார நீ போய் மன்னிப்பு கேட்டுட்டீன்னா தெய்வம் போடா அப்படின்னு என்ன பண்ணிட்டுமா நம்மள மன்னிச்சு விட்டுருவார். அதுதாங்க பரிகாரம். வழிபாடுன்றது தானங்கள். தானங்கள் செய்ய 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 நம்மளுடைய கர்மா தீரும். அப்ப ரிஷபம் ராசிக்கு என்ன பண்ணணும்? 2ல குரு வந்துட்டாரு. குருக்கு என்ன பரிகாரம்? நார்மல் வியாழக்கிழமைனா ஒரு கொண்ட கடலையை எடுத்து போய் பசுமாட்டுக்கு கொடு, கோவிலுக்கு கொடு. கோவில்ல இருக்கிற குரு அந்த ஐயர் இருக்கிறார் இல்லையா, அவர் குரு. ஒரு டீச்சர் இருக்காங்களா உங்க தெருவுல, அவங்க ஒரு குரு. குட்டி குழந்தைங்க இப்பதான் சொன்ன 5 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் அத்தனை பேரும் குருவோட அம்சம். அதுக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட குரு தான். அப்ப மஞ்சள் நிற லட்டு கொடுக்கலாம், மஞ்சள் நிற வாழைப்பழம் கொடுக்கலாம். சந்தனம்னா குரு, கஸ்தூரி மஞ்சள்னா குரு. பெண்களா இருந்தா மஞ்சள் பூசுக, ஆண்களா இருந்தா சந்தன வைங்க. ஒரு பிராமணருக்கு எடுத்துட்டு போயிட்டு ஒரு மஞ்சள் நிற துண்டோ வேஷ்டியோ ஒரு மஞ்சள் வாழைப்பழம் ஏதாவது வச்சு கொண்ட கடலையை வச்சு ஒரு தானம் பண்ணுங்க பாருங்க. குரு எப்படி இப்ப வேலை செய்வார் உங்களுக்கு. அப்ப ரிஷபராசிக்கு தனம் வரணும், பினான்சியல் நல்லா இருக்கணும். 2ல குரு வந்து உக்காண்டாரு, ஆனா எனக்கு எதுவுமே நடக்கலையே அப்படின்றவங்க குருவுக்கான பரிகாரம் இதுதான். இது செய்தீர்கள் என்றால் 2ஆம் ஸ்தானத்தில் வந்து அமரக்கூடிய குரு உங்களுக்கு பினான்சியல்ல 100% கண்டிப்பா நல்லதை செய்வார். குரு மனசு மகிழணும். கான்செப்ட் அதானுங்க. குரு பிளானட் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். 5 வயசு கீழே வர குழந்தைக்கு லாலிபாப் வாங்கி கொடுங்க, சப்பிட்டு சிரிக்குமா? உங்களுக்கு குரு வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு, அவ்வளவுதான். பிராமணருக்கு நான் சொன்னல தானம் பண்ணுங்க, வியாழக்கிழமை கொண்ட கடலை எடுத்து போய் கொடுங்க. ஒண்ணுமே இல்லைங்க, கடையில வாங்கிட்டு எடுத்து போய் அந்த தட்சிணாமூர்த்தி காலடியில வச்சுட்டு வந்துருங்க. எல்லாராலையும் அதை ஊற வைக்க முடியாது, மாலை கட்ட முடியாது, சுண்டல் பண்ண முடியாது. ஆண்களுக்கு அது முடியாத காரியம். கடையில போயிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வாங்குனீங்கன்னா அதை எடுத்து போயிட்டு தட்சிணாமூர்த்தி காலில் வச்சிருங்க. மஞ்சள் நிறம். ஏன் ஜெயின்ஸ் பாருங்க என்னைக்கும் கோயிலுக்கு போக மாட்டான், ஆனா வியாழக்கிழமைனா மஞ்சள் நிற லட்டு வாங்கிட்டு கோயிலுக்கு போவாங்க. மஞ்சள் நிற வாழைப்பழமும் மஞ்சள் நிற லட்டும் ஜெயின்ஸுங்க விடாம வியாழக்கிழமை கொடுக்கறத நீங்க பாக்கலாம் கோயில்ல. என்னைக்கும் கோயிலுக்கு வராது அன்னைக்கு. ஏன்? அந்த ஒரு குருவோட ஆசீர்வாதத்திலே அவங்க மொத்த பிளானட்ஸையும் கவர் பண்ணிடுறாங்க. புரியுதுங்களா? இது வந்து லைஃப்ல வந்து ஒரு சூட்சுமம். அதனால 2ல் வந்திருக்கிற குரு உங்களுக்கு நல்லதை செய்ய வேண்டுமானால் இந்த பரிகாரத்தை செய்தால் போதும். இவருடைய பெயர்ச்சி மே மாசம் வரும். ஒரு வருஷம் நம்மளுக்கு 365 நாள் குரு நம்ம கூட இருப்பார். அந்த மிதுன குரு உங்களுக்கு நல்லதே செய்யணும்னா இந்த ஒரு பரிகாரம் மட்டுமே ரிஷபராசிக்காரங்களுக்கு போதும். அடுத்து என்ன? சனி. இப்பதான் நான் சனிக்கு சொன்னேன், கால பைரவரை புடிச்சா சனியோடைய எந்த ஒரு தீங்கும் நம்மள அண்டாது. முதல்ல சனி எங்க அட்டாக் பண்ணுவான் தெரியுங்களா? முழங்காலுக்கு கீழே ஒரு பாதிப்பை கொண்டு எலும்பு நரம்புல கை வைப்பாரு, கை காலை முடமாக்குவார். சனியில யார் தெரியுமா முதல்ல காரகத்துவம்? உடல் ஊனமுற்றோர் சனி. யூனிஃபார்ம் சர்வீஸ் பீப்புள், இந்த குப்பை எல்லாம் வாடுறாங்க இல்லையா, அவங்க சனி. அப்ப சனிக்கிழமானா குப்பை வாடுறவங்களுக்கு, உடல் ஊனமுற்றவர்களுக்கு ஒரு உணவு தானமோ உடை தானமோ கொடுத்துட்டீங்கன்னா நம்ம தப்பிச்சிட்டோம். கால பைரவருக்கு போய் 2 விளக்கு ஏத்திட்டோம்னா நம்ம என்ன பண்ணோம், அந்த பிளானட்டோட காக்காக்கு சாப்பாடு வைக்கலாம். ஒரு சின்ன தயிர் சாதமோ இல்ல ஒரு முந்திரி திராட்சையோ வச்சா சனி பகவானுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு அன்னைக்கு கிடைச்சிடும். அது இல்லாம சாட்டர்டே ஆனா முதல்ல சனிக்கு பிடிக்காத விஷயம் என்ன தெரியுமா? மத்த நாள்ல நீங்க எப்ப வேணா குளிங்க, சாட்டர்டே ஆனா மட்டும் எழுந்த உடனே குளிச்சிருங்க. குளிக்காம இருந்தாதான் சனிக்கு பிடிக்காது. உங்களை பிடிக்கணும்னா நீங்க அழுக்கா இருந்தா போதும், அதை வந்து பிடிச்சிடும். அப்போ இது வந்து மிகச்சிறந்த பரிகாரம். என்னைக்கும் இல்லைனாலும் சனிக்கிழமை காலையில விடியற் காலையில எழுந்து குளிச்சிடணும். அதுவே ஒரு மிகச்சிறந்த பரிகாரம் சனிக்கு. அது இல்லாம சனிக்கிழமைனா என்ன பண்ணலாம், அந்த கர்ம பரிகாரமே என்ன தெரியுமா இருக்கிறதுல மிகப்பெரிய பரிகாரம்? அனாதை பிணங்களை அடக்கம் செய்வதற்கு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும் ஏதாவது, அதுக்கு ஒரு 100 ரூபாய் ஒரு ஜிபே பண்ணிடுங்க.
அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் அந்த சனி பகவானுக்கு கிடைக்காது. அதுதான் இருக்கிறதுலே மிகச்சிறந்த சனிக்கான பரிகாரம் இதுதான். கர்ம பரிகாரம் இது. சனிதான் இதுக்கு ஆளுகை. ஏன்னா 10ஆம் இடத்துக்கு அதிபதி இல்லையா சனி, அவன் கர்ம தேவன் இல்லையா, அவன் என்ன பண்ணுவான், அனாதை பிணங்களை அடக்கம் பண்ற ஆர்கனைசேஷனுக்கு ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் ஜிபே பண்ணீங்கன்னா உங்களுடைய கர்ம கணக்குல இருக்கிற பாவங்கள் கழித்து கொண்டே வரப்படும். இது சனி பகவானுக்கான பரிகாரம். அப்ப சனி எதுல இருக்கிறாரு, 11ல போய் உட்கார்றாரு ரிஷபராசிக்கு. அப்ப 11ன்றது என்னது, லாபஸ்தானமா. அப்ப லாபஸ்தனியா. அப்போ நீங்க கேட்கலாம், லாபஸ்தனி நல்லது தானே செய்யும், அப்ப சனினால என்ன வரும், நல்லது தானே இருக்கும் அப்படின்னு. ஆமா, இவர் என்ன பண்றாரு, 11ல போயிட்டு லாபசனியா உக்காந்துட்டு 3ஆம் பார்வையா ராசியை பாக்குறாரு, 5ஆம் பார்வையா கன்னி ராசியை பாக்குறாரு. அப்போ அது குழந்தைகளுடைய ஸ்தானம், 5வது ஸ்தானம். 10ஆம் பார்வையா தனுச பாக்குறாரு. ஆனா பண விஷயங்கள்ல ஜாகிரதையா இருக்கணும். ஏன்னா 10க்கும் 11க்கும் தொடர்பு ஒரு இடத்துல வருதுன்னு சொன்னா எந்த அளவுக்கு நல்லது நடக்குமோ அந்த அளவுக்கு பண விஷயத்துல முன்ஜாமீன் போடக்கூடாது. பார்ட்னர்ஷிப் அதிகமா இருக்கும். யாராவது ஒரு பார்ட்னர்ஷிப் பிரேக் ஆகும். 3 பேர் இருக்காங்க கூட்டலன்னா ஒருத்தன் ப்ராப்ளம் பண்ணிட்டு வெளியே போற சிச்சுவேஷன் வரும். ஏன்னா 10ஆம் அதிபதி 11ல இவனுக்கே பாருங்க பரிமாற்றம். ராகு சனி இடத்துக்கு வராரு, சனி ராகுவோட இடத்துக்கு போறாரு. 2 பேரும் சாமான்யமா இவங்க தனித்தனியா இருந்தாலே தாங்காது. இதுக்கு 2 சனி ராகு 2 பரிமாற்றம் மிகப்பெரிய சில சங்கடங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பண விஷயத்தில் ரிஷபராசிக்காரர்கள் ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, 11ல சனி இருக்கிறாரு, லாப சனி. இவர் மார்ச்சுக்கு வராரு இந்த இடத்துல. இப்போ இந்த லாப சனி நல்லதையே செய்யணும், இவரால எந்த ஒரு நஷ்டமும் கெடுபலன்களும் வரக்கூடாது அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணணும், அந்த சனிக்கிழமைகள்ல நான் என்னென்னலாம் பரிகாரம் சொல்லணும் அதை தொடர்ந்து செய்யும் போது லாக் என்பது நம்மளுக்கு வராம தப்பிச்சுக்கலாம். நஷ்டம் என்பது நம்ம வாழ்க்கையில் வராம தப்பிச்சுக்கணும்னா இந்த சனிக்கிழமையானா நான் என்னென்னலாம் சொல்லணும் அந்த பரிகாரத்தை பண்ணும்போது சனி பகவானுடைய கெடுதலான விஷயத்துல இருந்து நாம் கண்டிப்பாக தப்பித்துக் கொள்ளலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடம். 10ஆம் இடம்ன்றது என்னது, தொழில் ஸ்தானம். அங்க யார் வராரு, ராகு வராரு. அப்ப தொழில் ஸ்தானத்துக்கு ராகு வராரு, அங்கேயும் பிரச்சனை தான். ஏன்னா ராகு இருந்தா என்ன பண்ணுவான், அழிப்பார். கேது இருக்கிற இடத்த பிரிப்பார். அப்படி கேது பிரிப்பார்னா ராகு அழிப்பார். அப்போ இவங்க போய் உட்கார்ற இடம் எது, 10ஆம் இடம் ராகு. ஆனா அதுல கூட அந்த கெட்டதுல கூட ஒரு நல்லது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா குரு பாக்குறாரு. எத, 9ஆம் பார்வையா இந்த 10ஆம் இடத்து ராகுவ குரு பாக்குறதுனால நம்மளுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு. பெருசா எந்த ஒரு விஷயமும் நடக்காம தப்பிச்சுக்கிடலாம். ஆனா ஒரே ஒரு விஷயத்துல நம்ம எப்படி ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொன்னா பேராசைப்பட்டு படக்கூடாது. ஏன் தெரியுமா, ராகு மாய வலையில சிக்க வைப்பாரு. ஸ்பெகுலேஷன், அப்புறம் சூதாட்டம், அப்புறம் சில மாயத்தை உருவாக்கி கொஞ்சம் நல்லா சின்னதா இருக்கு கடை, அது ஓடிட்டு இருக்கு, அது பாட்டுக்கு கொஞ்சம் பெருசு பண்ணலாம், கொஞ்சம் அழகு பண்ணலாம், ஃப்ரெண்ட் அப்படி பண்ணியிருக்கான் நம்ம கொஞ்சம் பண்ணலாம், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் முதலீட கடன் வாங்கி போட்டு ஏதாவது கொஞ்சம் பெருசா பண்ண போக அதுல ஒரு சிக்கல் கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எப்பவுமே அகலக்கால் வைக்கிறத பத்தி யோசிக்க கூடாது. இருக்கிறத சிறப்பா செய்யலாம், இல்லைன்னு சொல்லல. ஆனா ராகு 11ல இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாவே, 10ல இருக்கும்போது கொஞ்சம் ஏன்னா தொழில் விஷயம் இல்லையா, அங்க அடி வாங்கினா நம்மளால நிமிர முடியாது. அதனால 10ல இருக்கிற ராகு 9ஆம் பார்வையாக குரு பார்வை சுபத்தன்மை பெற்றிருப்பதனால் நம்ம ஒரு நிம்மதி பெருமிச்சு, சரி நம்மளுக்கு எந்த ஒரு கெடுதலும் வராது, குரு பார்வை இருக்கு அப்படின்றதோடு இல்லாம அந்த பெருசா பேராசை மட்டும் இல்லாம நம்ம நியாயமா தொழில் பண்ணிட்டு போனா ராகுவினால் எந்த தொந்தரவும் கிடையாது. ராகுவினால் நல்லதான் நடக்கும். அபிவிருத்திகள், தொழில் மேன்மைகள் எல்லாமே நல்லாதான் இருக்கு. அதே மாதிரி ஆனா இதுல ஒரு விஷயம் பாருங்களேன், 10ல ராகு குருவோட சுப பார்வையை தப்பிச்சிட்டோம். ஆனா எங்க மாற்றம் பாருங்க ரிஷபராசி, இந்த 4ல கேது இருக்குது பாரு. 4ஆம் இடம் என்னது, சுகஸ்தானமா. அந்த சுகஸ்தானத்துல தாயார், வீடு, வாகனம், சுகம் எல்லாமே. கேது நுண் கிருமிகளுக்கு அதிபதி. அவர் போய் எங்க 4ஆம் இடம் எது, உத்திரத்துல சூரியன் இருக்கிற இடத்துல இவர் போய் கேது உட்கார்ந்த உடனே அவரு கண்ணுக்குரியவர் இல்லையா சூரியன். அப்போ அந்த ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாசமே இவங்களுக்கு மட்டும் இல்ல, ரிஷபராசிக்கு மட்டும் இல்ல, எல்லா ராசிக்காரர்களுக்கும் கண்ணுல இன்ஃபெக்ஷன் வர வைப்பார்.
இந்த நுண்குறிமிகள் வந்து எங்க இருக்கும்? கண்ணுல போயிட்டு வரும். அப்ப நம்ம முன்கூட்டியே இதை தெரிஞ்சுக்கிட்டு கண்ணை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்தோம்னா கண் நோய்களில் இருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம். ஏப்ரல் மே ஜூன்ல கண் நோய்களும் கண் இன்ஃபெக்ஷனும் வராம நம்ம தடுத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த கேது பகவான்னா யாருங்க? கேதுவை ஆஃப் பண்ணணும்னா யார் தெரியுமா? விநாயகர் தான். கேதுனாவே விநாயகர். ஒண்ணும் இல்ல, இப்ப சொல்லுவாங்க கேதுனா என்ன தெரியுமா? ராகுனா ராகு காலம், கேதுனா யமகண்டம். கேதுனா நான் காலையில போய் விநாயகருக்கு குட் மார்னிங் சொல்ல சொன்னால, நவகிரகங்களுக்கே அதை ஆஃப் பண்ணும். நவகிரகங்களை ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கு தான் விநாயகருக்கே குட் மார்னிங். ஆக்சுவலா அதுலயே கேது அடங்கிட்டாரா? அப்போ நாள்ல கேது வந்தா என்னத்துக்கு நம்ம பயப்படணும்? காலையிலேயே போய் விநாயகர் காலை புடிச்சிட்டோம்ல, அப்ப நாள்ல கேது வந்தா என்ன? எங்கன்னா உட்காந்துக்கோ கேது. நான் தான் போய் கேதுவோட நாயகனான விநாயகர் பெருமானு காலையே தொட்டுட்டேன். அவர் தான் என் கூடவே இருக்கிறாரு, நான் ஏன் பயப்படணும்? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ராகுனா யாருங்க? காளிகாம்பாள். இந்த விஷ்ணு துர்கைன்னு ஒரு அம்மன் இருப்பாங்க பாருங்க, எல்லா கோவிலையும் இருப்பாங்க. ராகுக்காக நாம தப்பிச்சு கொள்ளணும்னா துர்கை அம்மன், துர்கை அந்த காளிகாம்பால போய் காலை புடிச்சிட்டோம்னா ஒண்ணு இல்ல, ராகு காலத்துல போய் ஒரு ஜஸ்ட் ஒரு விசிட், அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன் என்னை பாத்துக்கோ, அவ்வளவுதான். எப்பவுமே பாருங்க அந்த சீரம் இந்த சீரம் அதெல்லாம் வேண்டாம். அம்மன் கூட ஒரு கான்டாக்ட், மைண்ட் கான்டாக்டோட எந்த தெய்வத்துக்கிட்ட நீங்க பேசுறீங்களோ அவங்க உங்களை பாத்துப்பாங்க. அப்போ ராகுவோட வந்து பிளஸ்ஸிங்ஸ் நம்மளுக்கு கிடைக்கணும், ராகுனால எந்த தொந்தரவும் வரக்கூடாதுதான் காளிகாம்பால ஒரு விஷ்ணு இந்த துர்கை இந்த ராகு கால நேரத்துல போயிட்டு ஒரு விசிட் பண்ணுங்க. நம்மளுக்கு வந்து என்ன ராகுவோட பிளஸ்ஸிங் கிடைக்கும். இப்ப நம்ம 4 வருட கோள்களை பத்தி பார்த்துட்டோம். குருவுக்கு என்ன பண்ணணும், ராகு கேதுக்கு என்ன பண்ணணும், அதே மாதிரி சனி பகவானுக்கு என்ன பண்ணணும்னு இந்த பரிகாரங்கள் அனைத்தையும் முடிச்சுக்கிட்டு முக்கியமா இந்த ரிஷபராசிக்காரர்கள் சுக்கிரனுடைய ஆட்சி இல்லையா, அவங்க வந்து ஜென்ரலா இந்த புத்தாண்டு கேட்பாங்க, மேடம் நாங்க என்ன பண்ணா எங்களுடைய புத்தாண்டு சூப்பரா இருக்கும், கடைசியா பரிகாரத்துக்கு ஏதாவது ஒரு கோயில் சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சுக்கிரன் அப்படின்னாவே ஸ்ரீரங்கம் 1, குருவாயூர்ல கிருஷ்ணருக்கு போயிட்டு ஒரு பசு வெண்ணையோ பசு நெய்யோ வாங்கி கொடுங்க. ஸ்ரீரங்கம் போயிட்டு அதிகாலை நேரத்துல ஒரு விசிட், அந்த பிரம்ம விஸ்வரூப தரிசனம், யானை அந்த குதிரையோட விஸ்வரூப தரிசனம் பாத தரிசனம் பார்த்துட்டு வாங்க வெள்ளிக்கிழமை அன்னைப்போ. அதே மாதிரி சரபேஸ்வரர் வழிபாடு ரொம்ப முக்கியம் ரிஷபராசிக்காரர்களுக்கு. அந்த சூரியனுடைய பிளஸிங்ஸ் கிடைக்கணும்னா 4, 6 ஞாயிற்றுக்கிழமை சரபேஸ்வரர் வழிபாடு, கருட வழிபாடு இத பண்ணிட்டு வந்தாங்கன்னா புத்தாண்டு முழுவதும் 2025 ரிஷபராசிக்கு சக்சஸ் சக்சஸ் சக்சஸ். அனைத்து விஷயங்களும் ஆல் தி பெஸ்ட் ரிஷபராசி நேயர்களே. தேங்க்யூ. மடை திறந்து வெள்ளம். நான் ரிஷபம்னா மாடுன்னு நினைப்பேன். மாடு என்ன பண்ணுன்னா சாப்பிட்டு அசைப்போடும், அசைப்போட்டு அப்புறம் தான் ஜீரணம் பண்ணும். ஒரு விஷயத்தை சொல்லி ஜீரணம் பண்ணும், அவசரமா முடிவு எடுக்காது. ஆனா இந்த பேசின ராணிப்பேட்டி எஸ் சுகந்தி பட்டை கிளப்புனாங்க, நிறைய பரிகாரங்கள் ஜோதிட விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்க. ரொம்ப 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 மனதுக்கு நிறைவான பலன்களை சொன்னாங்க. அவர்களுக்கு வாழ்த்து கூறி ரொம்ப சந்தோஷப்படுத்தி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம்.